Why should we pray? எபிரேயர் 4:15 வாசிங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் இங்கிலீஷ்ல இருக்கு all points, நம்மை போல சோதிக்கப்பட்டார். கூட இருந்தவன் காட்டி கொடுத்தான், அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டாங்க, அடிச்சு துவைச்சு தொங்க விட்டாங்க. யாருக்காக வந்தாரோ அவங்களே அவருக்கு விரோதமா நின்னாங்க. பக்கத்துல இருக்க கேலி பண்றான், என்னன்னே தெரியாம காரி துப்புறாங்க. எந்தெந்த விதத்துல சோதிக்கப்படுறீங்க? இயேசு தாங்கின துன்பங்கள். நமக்கு என்னென்ன பிரச்சனை உலகத்துல இருக்கு, அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தனியா அவர் ஒருவரே அனுபவிக்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? நான் இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவேன், இன்னொரு தடவை கூட சொல்லிடுறேன். நம்ம சபை ஆரம்பித்த போது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு பிரதரும் அவங்க மனைவி வர்றாங்க. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, என்னால் என் மாமியாரோட வாழவே முடியாதுன்னு அழுறாங்க. அந்த பிரதர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிந்து கொண்டு, ஆமாங்க உண்மையாகவே கஷ்டம், எங்கள் சிஸ்டர்ஸால் கூட எங்கள் அம்மாட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எங்கள் அம்மாட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கு ஆராதனையில் ஒரு பாட்டு, அன்றைக்காக முந்தின வாரமாக பாடிடுது, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதுன்னு பாட்டு பாடிடுது. போன அந்த சிஸ்டர் கிட்ட, ஏமா உங்கள் மாமியார் ஒன்று அடிச்சாங்களாமான்னு. அதெல்லாம் இல்லை அங்கு. மூஞ்சில துப்புனாங்களாமா? இல்லை அங்கு. என்ன பண்ணாங்க? முடிய பிடிச்சி இழுத்தாங்களா? அதெல்லாம் இல்லை அங்கு. நடு வீட்டில் விட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டினாங்களாமா? சீச்சு அப்படிலாம் இல்லை அங்கு. என்ன செஞ்சுட்டாங்க உங்கள் மாமியார்? இன்னைக்கு தானே பாருங்க, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதுன்னு. என்ன துன்பம் வந்துச்சு? அடித்தாங்களா? இல்லை. துப்புனாங்களா? இல்லை. முடிய பிடிச்சி இழுத்தாங்களா? இல்லை. நடு வீட்டில் நிப்பாட்டி ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டாங்களா? இல்லை. இது எல்லாத்தையும் இயேசு தாங்கினார்ல. நீ தானே பாருங்க, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதுன்னு. போப்போ எல்லாம் வர்றதுக்காக ஜெபிக்கிறேன்ட்டு. பிரியமானவர்களே, எல்லாம் மாறிச்சு. அது வரைக்கும் இருந்த அந்த பகையெல்லாம் போச்சு. அப்புறம் மம்மி 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 எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. என்ன ஒரு நம்ம கஷ்டம் வந்துடுச்சு. ஏசுப்படாத எந்த கஷ்டத்தை நம்ம பட்டுட்டோம். பொய்யா குற்றம் சாட்டினாங்களா? சிரிக்கிறேன், பொய்ன்னு தெரியும். அப்படி தானே இயேசு பொய்யா குற்றம் சாட்டினாங்க. கூட இருந்தவனே காட்டி கொடுக்குறான்னா அப்படி தானே இயேசுக்கு நடந்துச்சு. என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். ஏன்னா அவர் என்னை போல சோதிக்கப்பட்டார். எல்லா பாயிண்ட்லையும் அவர் சோதிக்கப்பட்டார். ஐ எம் ஃபாலோயிங் தட் ஜீசஸ். ஸோ ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் ஐ வில் சஃபர். அது என்ன எப்படி ஹர்ட் பண்ணும் அவருக்கு தெரியும். தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட பிரியமானவர்களே, அந்த பரிசு பொருளுக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்தார், சிலுவையை சகித்தார். But I learned from him. எனக்குன்னு ஒரு முடிவு இருக்கு, கர்த்தர் பார்த்துக்குவார். God will see to it. The joy fills my heart. அந்த மகிழ்ச்சி என் இருதயத்தை நிரப்புகிறது. Because he knows my pain. I can tell Jesus, I must tell Jesus.